அண்ணா, டேய், உன்னை பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ எனக்கு விருப்பம் இல்ல, நேரமும் இல்ல. நீ இப்ப எதுக்குடா இங்க வந்த? அண்ணா, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கோவப்படாம கேளுங்கண்ணா. இப்ப நான் பிரச்சனை பண்றதுக்கோ இல்ல சண்டை போடுறதுக்கோ சத்தியமா வரலண்ணா. நான் பண்ண தப்பால, அந்த கேடுகட்ட கேவலமான காரியத்தால சத்யாவும் சத்யாவோட அண்ணனும் உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கண்ணே. அதுலயும் நைட்டு சத்யா ஏசி இல்லைன்னு தகராறு பண்ணி உன் ரூம்ல படுத்துப்பன்னு சொன்னப்ப நீ அவளை உள்ள படுக்க விட்டுட்டு வீட்டு வாசல்ல கொசுக்கடியில படுத்து ரொம்ப கஷ்டப்பட்டன. அத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சுன்னு. அண்ணா, இந்த கஷ்ட அவமானம் எல்லாம் என்னால தானே. அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு தானே வந்தேன். என்ன மன்னிச்சிருண்ணே அண்ணா, என்ன மன்னிச்சிருண்ணே. டேய், நான் தெரியாம பண்ணிட்டேனே. டேய், மன்னிச்சிருண்ணே. எந்திரி. சாரி எந்திரி முதல்ல. நான் தான் சொல்றேன், தெரியாம பண்ணிட்டேனே. எந்திரி. மன்னிச்சிருண்ணே. இப்ப மன்னிப்பு கேட்டு என் காலை பிடிச்சு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நீ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம, சம்மதம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த பாவத்தை கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம பண்ணிட்டு இப்ப என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. போ, நீ போய் அந்த சத்யா காலையும் அவ அம்மா அண்ணன் காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேளு. அண்ணா, நான் சத்யா கிட்ட மன்னிப்பு கேட்க முயற்சி பண்ண, ஆனா அவன் என்ன மன்னிக்கலண்ணா. நீ பண்ண பாவத்துக்கு உடனடியா மன்னிப்பு கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கியா? சத்யாவால உன்னை அவ்வளவு சீக்கிரத்திலே அவ்வளவு சாதாரணமாவும் மன்னிச்சிட முடியாது. அண்ணா, அந்த சத்யாவோட கோவம் நல்லா புரியுதுண்ணே. ஆனா அதுக்கு முதல் காரணமே அவதானே. அவ கழுத்துல தாலி கட்டணுங்கிற எண்ணம் எனக்கு சத்தியமா கிடையாதுண்ணா. நான் போய் அவளை பார்த்து ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுலான்னு தான் ஃபாலோ பண்ணி போனேன். ஆனா சத்தியமா அவ கழுத்துல தாலி கட்டுவான்ல நான் நினைச்சு கூட பாக்கலண்ணா. அண்ணா, ஆனா அவ கழுத்துல நான் தாலி கட்டுற சூழ்நிலையை உருவாக்குனதே சத்யா தான். நீ தப்பு பண்ணிட்டு அவ மேல படிய போட பாக்குறியா? அவ என்னடா சூழ்நிலையை உருவாக்குனா? அண்ணா, அவதான ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட பிரச்சனை பண்ணா. அவ அண்ணன் கிட்ட போய் சொல்லி பிரச்சனைய பெருசாக்குனா. அவன் வந்து என்ன அடிச்சான். நீ அவகிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வச்ச. இது எல்லாமே சொல்லி அவகிட்ட சண்டை போட தானே நான் போனது. ஆனா அவதான் என்ன கார்த்தி, நிஜமா தான் சொல்றியா? சத்யா உன்னை செருப்பால் அடிச்சாளா? ஆமாண்ணா, அவ செருப்பால் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவ கழுத்துல தாலியை கட்டினா. ஆனா அதுக்காக நான் பண்ணது சரின்னு சொல்ல வரலண்ணா. நான் பண்ணது தப்புதானா. ஆனா அந்த காரியத்தை நானா பண்ணலண்ணா. என்ன அந்த அளவுக்கு கோவப்பட அவ தூண்டி விட்டானா. சரி விடு, நீ ஒண்ணு இதை நினைச்சு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, சரி, நீ இப்ப கிளம்பு. சரியா? பாத்துக்கலாம். நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுன. டேய், இப்ப அதுவா முக்கியம்? நீ போ, நம்ம பாத்துக்கலாம். சரியா? போ. சரிண்ணா, நான் கிளம்புறேண்ணா. சாரிண்ணா. பரவாயில்லடா, போடா. டேய், ஒரு நிமிஷம் இரு. இந்தா, முகத்தை தொடச்சுக்கோ. நான் அழுக்கா இருக்குண்ணா. தொடச்சுக்கோடா. கொடு. அண்ணா, என்ன இது? நான் யூஸ் பண்ணது. குர்ரா, போ, பார்த்து போ. சரி.
என்ன அதுர எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடி பாட்டி. சத்யாவை கூப்பிட்டு விளக்கேத்த சொல்லிடலாம். சரி. ஏமா அதுர அந்த பொண்ணு வந்து விளக்க ஏத்துமா? அதுக்கு நம்ம மேல உள்ள கோபம்லாம் குறைஞ்சது மாதிரி தெரியலையே. அதுக்காக முறையா செய்ய வேண்டிய சடங்கையும் சம்பிரதாயத்தையும் செய்யாம இருக்க முடியுமா மாமா? ஆமா தில்ல, ஆதர சொல்றது கரெக்ட் தான். நியாயமா பார்த்தா சத்யா நேத்து வீட்டுக்கு வந்ததுமே சாமி ரூமுக்கு வந்து அவ விளக்கேத்திருக்கணும். ஆனா நேத்து அவ இருந்த நிலைமையில நாமளும் அவளை தொந்தரவு பண்ணாம விட்டுட்டோம். ஆனா அதுக்காக அப்படியே விட்டுட்டு இருக்க முடியுமா? வீட்டுக்கு வாழ வந்த மருமக அவ கையால விளக்கேத்தணும்ல. சரிம்மா, இப்ப யாரு அந்த பொண்ணை போய் கூப்பிடுறது? தில்ல, அத நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? அதுக்குத்தான் நம்ம கிட்ட ரேவதி இருக்கால. இப்ப பாரு, ரேவதி போய் அவ சின்னண்ணிய எப்படி பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து விளக்கேத்த வைக்கிறான்னு பாரு. என் சின்ன பேத்திய பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ ஒரு விஷயத்த முடிவு பண்ண மாட்டா. பண்ணிட்டா அவ பேச்ச அவளே கேட்க மாட்டா. என்ன ரேவதி, உன் சின்ன அண்ணிய நீதான் கூட்டிட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. பாட்டி, நீ சும்மா என்ன உசுப்பேத்தி விடாத. நான்லாம் போக மாட்டேன் பாட்டி. சின்ன நீ இருக்கிற ரூம் பக்கம் தப்பி தவறி கூட போயிடக்கூடாதுன்னு காலையில காலேஜுக்கு போகும்போது ரோகிணி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. சின்ன நீ கிட்ட அடி வாங்கலாம் என்னால முடியாது. என்ன அதுர, ரேவதி இப்படி பயப்படுறாள, இப்ப என்ன பண்றது? யார தூது அனுப்புறது? பேசாம அத்தையை அனுப்பி வைப்போம். அவங்களுக்கு தான் சின்ன நீ கிட்ட அடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே போய் சத்யாவை கூட்டிட்டு வரேன். ஐயோ அம்மா. அம்மா நில்லுமா அதுர. கார்த்தி இங்க வா. ஏமா, கார்த்தியே போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரட்டும். டேய் கார்த்தி, வீட்டுக்கு வந்த மருமக சாஸ்திரத்துக்கு விளக்கேத்தணும். நீ போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. டேய் என்னடா, நான் சொன்னது காதுல விழலையா? போய் கூட்டிட்டு வா. பாட்டி, என்ன நீங்க எல்லாமே தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? எனக்கும் அவளுக்கும் நடந்தது கல்யாணமும் இல்ல, அவ எனக்கு பொண்டாட்டியும் இல்ல, நான் அவளுக்கு புருஷனும் கிடையாது. இது புரியாம நீங்க பாட்டுக்கு குத்து விளக்கேத்தணும், குடும்பம் நடத்தணும்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அவ ஆரத்தி தட்டை தட்டு விட்டதையும் வீட்டுக்குள்ள வரும்போது இடது கால் வச்சு வந்ததையும் மறந்துட்டீங்களா? மறக்கலாம் இல்ல கார்த்தி. ஆனா சத்யா வந்து அவ கையால விளக்கேத்துனா அவளுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. அது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. அதனால நம்ம பூஜரும் வெளிச்சமானா அந்த வெளிச்சத்தால உங்க 2 பேரோட வாழ்க்கையும் சந்தோஷமாகும் கார்த்தி. அதுக்காக தான். அண்ணி, நீங்க சொல்றது எனக்கும் புரியுது அண்ணி. ஆனா இதெல்லாம் சத்யா புரிஞ்சுக்காம புடிவாதம் பண்ணிட்டு இருக்காளே, நான் என்ன பண்றது?